செட்லைட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமநாதன். நேற்று தான் தங்கலான் படத்துடைய அந்த ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் லுக்கும் அந்த கிளிம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு ஒரு பயங்கரமான பூஸ்ட் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிருந்துச்சு. ஆனால் அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் சொல்லப்போனால் இன்னுமே நம்மளுடைய ஹைப்பை டபுள் மடங்கு ஏற்றுற மாதிரி இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூஸாக இருக்கட்டும் அல்லது அதை தாண்டி ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த வருஷத்துடைய மிக முக்கியமான படமாக அமையுன்ற அந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்துருந்துச்சு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ரஞ்சித் அவர்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவருடைய கெரியர் ஸ்டார்டிங் எடுத்து பாருங்களேன். வரும்போதே நான் இவர்களுக்கான அரசியல் தான் பேச போகிறேன், இந்த சமூக மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஸ்ட்ராங்காக நின்னாரு. அவருடைய முதல் படம் அட்டக்கத்தியாக இருக்கட்டும் அல்லது ரெண்டாவது படமே மெட்ராஸ்னு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த சமூக மக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இவ்வளோ மோசமாக இருப்பாங்க, வடசென்னை மக்கள்னால் இவ்வளோ ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற காட்சிப்படுத்திட்டு இருந்த சினிமாவில் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி ஒரு அழகான வாழ்வியல் இருக்குது, அழகான கதைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு படத்தை அந்த மெட்ராஸ் படத்தில் அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே யார் இந்த பையன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குற மாதிரி அந்த ரெண்டாவது படத்துலேயே அவ்வளோ ப்ரூஃப் பண்ணி காட்டிருப்பாரு. அடுத்த படம் டக்குன்னு தலைவரோட சேர்ந்து பண்ணுறாரு, கபாலின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதில் ஆடை அரசியலை பேசினதாக இருக்கட்டும் அல்லது முன்னாடி நான் உட்காரதா பிரச்சனைனா நான் உட்காருவேண்டா எத்தா ஸ்டைலான்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுத்து. சொல்லப்போனால் இந்த மாதிரியான படங்கள் எடுத்தால், புரட்சிகரமான படங்கள் எடுத்தால் கமர்ஷியலாக மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லேண்ட்மார்க்காகவே அந்த படத்தை செட் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கப்புறமா ரஞ்சித் படங்களுக்கு முன் படங்களுக்கு பின்னு சொல்கிற மாதிரி தமிழ் சினிமா பிரித்து பார்க்குற அளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய அளவு ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா காலான்னு சொல்லிட்டு மறுபடியும் தலைவரோடய சேர்ந்து அடுத்த படமும் பண்ணுறாரு. காலா படம் நீ கருப்பு தூய்மை, கருப்பு அசிங்கம், வெள்ளை தூய்மைன்னு சொன்னேன்னா நான் அதை உடச்சி எடுக்கிற மாதிரி ஒரு படம் எடுப்பேன். அதில் நிலம் எங்கள் உரிமைன்னு பேசினதாக இருக்கட்டும், இப்படி பல வசனங்கள் அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் இதில் மிக முக்கியமாக சொல்லப்போனால் இப்போது சமீபத்தில் லண்டன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா உலகத்தினுடைய தலை சிறந்த படங்கள் சொல்லிட்டு 205 படங்கள் எடுக்கிறாங்க. அது மேகசின் ஒன்று சைட் அண்ட் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் எடுக்குது. அதில் இந்தியாவோட சார்பாக காலா படம் ஜெயிக்குது. இப்படி அவருடைய ஒவ்வொரு படமே முக்கியமாக இது. இந்த காலா படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு வன்முறை நிகழ்த்தப்படும். அப்போ அந்த பொண்ணுடைய ஆடை அவிழ்க்கப்படும். எப்பவுமே ஒரு பொண்ணுடைய மானம் தானே முக்கியம், டக்குனு போய் ட்ரெஸ் எடுன்னு சொல்லி தானே இந்த சமூகம் சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனால் இது உன்னை வீக் ஆக்கிறதுக்கான ஒரு ஆயுதம். அப்போது நீ அதை விட்டுட்டு ஆயுதத்தை எடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாருப்பாங்க. மனுஷன் அந்த இடத்துலையே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குள்ள ஒரு மோசமான கட்டமைப்பு அதை மொத்தமும் உடச்செடுத்துட்டானே சொல்லலாம். இப்படி அவருடைய ஒவ்வொரு படமும் ஒரு புரட்சிக்கான விதையாகவே அமைஞ்சுன்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லா படமே சூப்பராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசினாலும் அவர்னால ஒரு குற்றச்சாட்டு மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ இப்படி சொல்கிறியா, உனக்கு எதிர்த்து நான் ஒரு படம் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு சார்பேட்டா பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாரு. இந்திய சினிமாவோட மிக முக்கியமான படங்கள் எடுத்தால் கண்டிப்பாக அந்த படத்தை விடவே முடியாது. ஹீரோ கேரக்டர் தாண்டி ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி அப்படி சும்மா எழுதியிருப்பார். அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் இங்கே இருக்க சென்னையில் இருக்க அந்த குத்துச்சண்டை பரம்பரை பற்றி அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். ஆனால் அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு மறுக்கப்படுது. பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அதை மனுஷன் கண்டிப்பாக இல்லை. அடுத்து ஒரு சின்ன குரூப்பை வச்சுக்கிட்டு டக்குன்னு போயிட்டு நட்சத்திரம் நகருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாரு. இங்கே தொடர்ந்து ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டே இருக்கு, அதை பற்றின ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. இப்படி அவருடைய படத்தில் அரசியல் இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் எனக்கு நேஷனல் அவார்டு கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய உழைப்பை நான் இன்னும் டபுள் மடங்காக போடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தங்கலானோட நின்றுக்காருன்னே சொல்லலாம். இந்த படம் ரஞ்சித் அவர்களுக்கு எவ்வளோ முக்கியமான படமோ அதே நேரத்தில் கண்டிப்பாக சியான் விக்ரம் அவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா சமீபத்தில் அவர் எந்த படமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலே சொல்லலாம். முக்கியமாக அவர் தனியாக ஹீரோவாக நடித்த எந்த ஒரு படமே கமர்ஷியலாக வெற்றி பெறல. இதுக்கு மிக முக்கியமாக எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஸ்கெட்சு படமாக இருக்கட்டும், சாமி ஸ்கொயராக இருக்கட்டும், கடாரம் கொண்டான், அதுக்கு இந்த மகான் படமும் கோபரா படமும் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கிடைக்குது. அப்போது இவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி இந்த டைமில் தேவைப்படுது. கண்டிப்பாக அது தங்கலான் படத்தில் கிடைக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் சேதுல ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃபர்ட் கொஞ்சம் கூட குறையில. மனுஷனுக்கு 58 வயசு ஆகுதான். ஆனால் படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஸ்டண்ட் காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பண்ணிருக்காருன்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இது எல்லாமே தாண்டி ரஞ்சித் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போது இந்த படத்தில் எந்த விதமான அரசியல் பேச போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய நாடு உருவாவதுக்கு கருப்பின அடிமைகள்ன்ற ஒரு ரத்தம் படிந்த வரலாற்று கதை அங்கே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சற்றும் குறைஞ்சதில்லை இந்தியாவோட கதை. ஏன்னா இங்கே இருக்கிற வளங்களையும் மனித உழைப்பையும் அப்படியே ரத்தம் மாதிரி உறிஞ்செடுத்த வெள்ளையர்கள் இங்கிலாந்து மாதிரியான மிகப்பெரிய நாடுகளை உருவாக்குறாங்க. அப்படி அவங்க உறிஞ்ச வளங்களில் ஒன்று தங்கம். அப்படிதான் இந்த கதையில் கோலார் தங்க வயலை காட்டுறாங்க. அங்கே
இங்கே இருக்கிற மக்களை அங்கே வெள்ளையர் வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பார்க்குறாங்க, அங்கே வந்து தங்கம் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் பலவிதமான பிரச்சனைகள் வருது, அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடக்கிற மாதிரி அங்கே ஒரு சில சீன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாமே தாண்டி அங்கே அந்த மக்கள் வந்து அங்கே நடக்கக்கூடிய தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புரட்சிக்கு தயாராகிறாங்களா அப்படின்றது அங்கே ஒரு கதைக்களமாக இருக்குன்றது நம்மளுடைய கெஸ்ஸாக இருக்குது. கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நமக்கு கிளாரிஃபையாக தெரிஞ்சிடும். சியான் விக்ரம் அவர்களுடைய கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, கண்டிப்பாக மாளவிகா மோகன் அவங்க பண்ணியிருக்க, அவங்க வந்து ட்ரைபல் உமன் மாதிரி பண்ணிருக்காங்க, அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற தங்க வயலை வந்து பாதுகாக்கிறதா இந்த ட்ரைபல்ஸோடைய வேலை அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் காட்சிப்படுத்தப்படுது. அவங்க வந்து அந்த இடத்துக்கு ஒரு பாதுகாவலர்கள் மாதிரி இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து சியான் விக்ரம் அவர்கள் வந்து அவங்க அப்படியே தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஸ்டண்ட் காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி முக்கியமாக பாராட்டக்கூடிய நபர், கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நபர்னா ரங்கட் வாத்தியார்கள் சொல்லி ஆகணும். ஆமாம், பசுபதி அவர்கள் வந்து இதில் வந்து கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நாமம் போட்ட மாதிரி ஒரு வைணவர் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி வில்லனிஸ்டிக்காக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் விக்ரம் அவர்கள் வந்து தங்கத்தை அப்படி பூசிக்கு நிற்கும் போது அந்த இடத்துல வந்து அவருக்கு நாமமெல்லாம் இல்லை. இது வந்து என்ன கன்வே பண்ணுதுன்னா, வெள்ளைக்காரனுக்கு வந்து எல்லாருமே கீழ் சாதி தான், நீ வந்து உன்னை மேல் சாதினும் எனக்கு கீழ் சாதினும் நினச்சிட்டு இருக்காத. அப்போது இந்த இடத்துலேருந்து அவர் இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் கன்வே இருந்துச்சு. கண்டிப்பாக படம் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயமும் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது தாண்டி டெக்னிக்கல் சைடை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா பல இடங்களில் பில்லராகவே நின்றுக்குன்னே சொல்லலாம். பல காட்சிகளில் சிஜி வந்து அருமையாக இருந்துச்சு. சில இடங்களில் சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக் இருந்தாலும் பல காட்சிகளில் அசத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதை தாண்டி ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து டக்குன்னு பழைய அசுர ஞாபகம்லாம் வந்துச்சு. அப்படி பல காட்சிகளை வந்து வேற லெவலில் கொண்டு போயிருந்தார். கண்டிப்பாக அவருடைய பெஸ்ட் ஆல்பத்தில் இந்த படம் இடம் பிடிக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முக்கியமாக பாரஞ்சித் அவர்களுடைய டச்சிங் பாயிண்ட்ஸை பல இடங்களில் பார்க்க முடியும். ஒரு இடத்துல வந்து புத்தர் சிலை வந்து படுத்த மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து நிற்க வச்ச மாதிரி இருக்கும். இப்படி அரசியல் குறியீடுகள் பல இடங்களில் காட்டிருப்பாரு. அதை தாண்டி முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு இடத்துல சியான் விக்ரம் அவர்கள் பேசுகிற வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். என்னென்னா, இங்கே சாக துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற அந்த வசனம் வந்து ரொம்ப முக்கியமான வசனம். அதை வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாரு. இப்போ வந்து சமீபத்தில் கூட திமுக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இப்படி அவர் வந்து அரசியல் களத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனமும் அமைஞ்சத மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரில் என்னென்ன பார்த்து வியந்தீங்க, இந்த படத்துக்கான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.